எல்லாத்துக்கும் வணக்கம். சமீபத்தில் ஜல்லிக்கட்டுன்னு ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. டிவி நியூஸ்லலாம் பார்த்தோம். அதில் குறிப்பாக எனக்கு சில வருத்தங்கள். இந்த மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், ஸ்கூல் மாணவர்கள், பெண்கள் எல்லாம் போய் போராட்டம் பண்ணுறதா நியூஸில் பார்க்குறேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் எனக்கு நான் சில விஷயங்கள் அந்த மாணவர்களுக்காக அவங்களோட வருங்கால நலன் கருதி இதை பதிவிடுறேன். எனக்கு எந்த அரசியல் நோக்கமும் கிடையாது. என்னுடைய பர்சனல் கருத்து தான் இது. மாணவர்கள் பலிகடை ஆயிடக்கூடாது எந்த விதத்துலையும். ஏன்னா 70களில் வந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பெரும்பாலும் பலிகடை ஆக்கப்பட்டது மாணவர்கள் தான். அவங்களோட வருங்காலம் ரொம்ப பாதிக்கப்படும். இந்த விஷயத்துலையும் ஜல்லிக்கட்டு விஷயத்துலையும் அதுதான் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். மாணவர்களுக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? இதில் என்ன பாலிடிக்ஸ் இருக்குன்னு தெரியுமா? இதுக்குரிய அடிப்படை காரணம் தெரியுமா? இது ஏன் இவ்வளோ நாளாக இழுத்துக்கிட்டு இருக்குன்ற விஷயம் தெரியுமா? எந்த ஒரு விஷயமே நெருப்பு இல்லாமல் புகையாது. இந்த பிரச்சனை நீங்கள் நினைக்கிறீங்க அரசியல்வாதிகள்லாம் நாளால் கறிக்க விட்றாங்க, ஜல்லிக்கட்டை தடையை கொண்டு வரதே அவங்க தான். ஸோ இப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி வந்துருச்சு. யார் மக்கள்கிட்ட அதிகம் ஓட்டு வாங்கி எப்படி வாங்கணும்னு முக்கியம் இல்லை, எப்படியாவது நல்லது பண்ணுறோமோ கெட்டது பண்ணுறோம், ஏதாவது பண்ணி ஓட்டு வாங்கணும், ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய போட்டி அவங்களுக்குள்ளே நிலவுது. அந்த போட்டிக்கு அவங்க யூஸ் பண்ணுற பல டூல்களில் அதாவது ஒரு உக்தின்னு சொல்லலாம். இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையும் ஒன்று. இப்போ இந்த மாணவர்கள் விவரம் தெரியாமல் கண்டவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு சினிமா ஆடியனோ அல்லது ஒரு பாட்டை போட்டவனோ அல்லது ஒரு அரசியல்வாதியோ பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன ஏதுனே தெரியாமல் நான் கலாச்சாரத்தை காப்பாற்றுறேன், பண்பாட்டை காப்பாற்றுறேன், இதை பண்ணுறேன் அப்படின்ட்டு போய் மெரினா பீச் ஆகட்டும், மதுரை ஆகட்டும் போய் நிற்கிறதா கேள்விப்படுறேன். டிவி நியூஸ்லாம் பார்த்தேன். அகைன் இதனோட பர்சனல் கருத்தை தான் நீங்கள் விருப்பப்பட்டால் எடுத்துக்கலாம். உங்களோட முடிவுக்கு நான் விட்றேன். ஏன் சொல்கிறேன்னா, மாணவர்கள் போராட்டம் ஒரு பொதுவாக ஒரு இந்திய சட்டத்தில் ரயாட்டிங் ஒரு 5% மேலே நீங்கள் போராட்டம் பண்ணிங்கன்னா எவ்ரி பர்சன் ஈக்குவலாக அந்த அஃபென்ஸுக்கு காரணமாவீங்க. அதன் மூலமாக இப்போ நீங்கள் போலீஸ்கிட்ட கைது ஆனாலோ உங்கள் மேலே எஃப்ஐஆர் போடுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் எஃப்ஐஆர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த இது கிரிமினல் அஃபென்ஸில் வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் அதுக்கப்புறம் அந்த மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் நீங்கள் இது வெளியே வரவே முடியாது. நீங்கள் 18 வயசுக்கு சின்ன வயசு உங்களுக்கு ஜுவனலரி அந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குது. இந்த இதில் நீங்கள் வெளியே வரவே முடியாது. நாளைக்கு நீங்கள் ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டை கூட விட்டுருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுத போகிறீங்க. யூபிஎஸ்சி, ஆர்மியில், நேவி, இந்த மாதிரி அனாலிசிஸ் அந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்குது. நாட் ஒன்லி பைலட் இந்த மாதிரிலாம் இல்லை, ஏர்ஃபோர்ஸ் அதெல்லாம். இப்படி எந்த எக்ஸாம் போனாலும் உங்களுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஃபெயில் ஆகிடும். புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏதோ நம்ம கூட்டமாக நிற்கிறோம், நம்ம தான் போய் போலீஸ் அரெஸ்ட் ஆகலையே, நம்ம தான் ஓடி போயிட்டோமே, போலீஸ் வச்சு சார்ஜ் பண்ணால் நம்ம ஓடி போயிட்டோமே நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது கிடையாது. அதுக்கு வேறு ஒரு ஆப் இருக்குது. உங்களுக்கு நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒன்ஸ் நீங்கள் போலீஸ் ரெக்கார்ட் ஆயிடுச்சு, எஃப்ஐஆர் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் கன்ஃபார்ம். நீங்கள் எந்த கவர்மெண்ட் வேலையும் வாங்க முடியாது. குறிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் அங்கே ப்ரிலிமினரி நீங்கள் கிளியர் பண்ணி மெயினாக கிளியர் பண்ணி நீங்கள் போனாலும் ஜிடி கூட நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். பர்சனல் இன்டர்வியூ ஒன்று இருக்குது. அதில் உயரதிகாரிகள்லாம் ஒரு 5-6 பேர் சேர்ந்து ரூமில் என்ட்ரி பண்ணுவாங்க. அதில் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆக மாட்டீங்க. அதில் பாஸ் ஆனால் தான் அந்த பர்சனல் ரவுண்டில் 5 பேருக்கு ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் பாஸ் ஆனால் தான் நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக முடியும். கண்டிப்பாக நீங்கள் ஆக மாட்டீங்க. ஒன்ஸ் போய் போலீஸ் ரெக்கார்டில் ரயாட்டிங் எதிராக எஃப்ஐஆர் வாங்கிட்டீங்கன்னா இட்ஸ் எ கிரிமினல் அஃபென்ஸ். ஒன்று. சரி, இதில் இப்போ ஒரு குரூப் நினைக்கிறேன், நான் போலீஸ்ட்ட மாட்டாமல் அவங்களை டீச்சர்ஸ் பண்ணும்போது நான் போலீஸ்ட்ட மாட்டாமல் ஓடி போயிடுறேன். அப்போ என் ரெக்கார்டு எப்படி அவங்கள்ட்ட இருக்கும்? நம்ம மறுபடியும் படித்து ஐஏஎஸ் ஆயிரும், ஐபிஎஸ் ஆயிரும் நினைக்கலாம். அதுவும் தவறு. சமீபத்தில் ஒரு பெரிய இஷ்யூ வந்துச்சு. இது நம்ம நாட்டில் இல்லை, அமெரிக்காவில். ஸ்னோடன் அப்படின்னு ஒருத்தர், அவர் அமெரிக்கா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோட அனாலிசிஸ்ட். அவர் ஒரு உண்மையை வெளியிட்டார். கவர்மெண்ட் எல்லா ஃபோன் ரெக்கார்டையும், அமெரிக்கா நாட்டில் எல்லா ஃபோன் ரெக்கார்டையும் 2004 ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோன், மொபைல், இன்டர்நெட் எல்லாமே. அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம் கேட்குறீங்க? கரெக்டு. இப்போ அதை நம்ம கவர்மெண்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஏஜென்சி பேர் நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, NIAன்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம நாட்டில் சில உளவுத்துறை அமைப்புகள் இருக்குது. அது உள்ளே ஆகட்டும் வெளியே ஆகட்டும். ரிசர்ச் அனாலிசிஸ் விங் அப்படின்னு ஒன்று இருக்குது, RAன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி NIA, நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, இன்னொன்று இருக்குது IB, இன்டெலிஜென்ஸ் பியூரோ. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த NIAக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2015 இருந்து NIA 2008 காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தப்போ, சிதம்பரம் ஹோம் மினிஸ்டர் இருந்தப்போ கொண்டு வந்தாங்க. அதுக்கு இவங்க என்னென்னா எல்லா ரெக்கார்டையும் இப்போ அவங்களும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. எப்படி அமெரிக்கா கவர்மெண்ட் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவங்களும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அது மூலமாக தான் நாங்கள் டெரரிஸ்ட்டை பிடிக்கிறோம், அதை பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது டெரரிஸ்ட்டை பிடிக்கிறாங்களோ இல்லையோ, இந்த அரசியல் அவங்களுக்கு உள்ள காழ்ப்புணர்ச்சியில் தான் அவங்க நிறைய பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் கூட இப்போ 2G 3G எல்லாம் மாட்டினாங்க. ஆனால் அவங்க ஃபைனலாக என்ன சொன்னாங்கன்னா 2G 3Gயில் அதோட வாய்ஸ் எல்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் NIA தான் ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் எல்லா டவர், நீங்கள் என்ன ஏர்செல், வோடஃபோன், என்னதை நீங்கள் பேசினாலும் அதோட ரெக்கார்டு ஓவரால் கவர்மெண்ட்டுக்கு சேட்டலைட் மூலமாக தான் போகுது. அது கவர்மெண்ட் BSNL கண்ட்ரோல் இருக்குது. அகைன் அதை உள்ளே இருக்க பேக்ரவுண்ட் ரெக்கார்டெலாம் ஸ்டோர் பண்ணுறது NIA தான். இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ 2G 3G ப்ராப்ளத்தில் 1,80,000 கோடி நஷ்டம் வந்துச்சுன்னு அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலாக உண்மையிலே அப்படி இல்லை, ஏதோ 20,000 அதாவது நடந்திருக்கு. நான் DMK சப்போர்ட் பண்ணல. எனக்கு DMK பிடிக்காது ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க மாதிரி தொடர்ந்து உலகத்திலே கிடையாது. அது ஒரு விஷயம். ஆனால் இவங்க சொன்ன CIG, CBI சொன்ன ரெக்கார்டெலாம் NIA தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் அந்த ரெக்கார்டு எல்லாமே போய் அப்படின்னு கடைசியாக நிரூபணம் ஆச்சு. ஏன்னா 30,000 40,000 கோடி 20,000 கோடி தான் போச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா அவங்க ஓவர் ஹைப் பண்ணி தான் சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். ஆனால் அதில் அவங்களுக்கு மேஜர் ஆதாரம் ஃபோன் கால்ஸ் தான்.
இப்போ இதுக்கு என்ன சம்மந்தம் கேட்குறீங்க? இதில் நான் என்ன சொல்கிறேன்னா 2008 நம்ம கவர்மெண்ட் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வெளியே சொல்லலை, அவங்களா ரெக்கார்ட் பண்ணி அவங்களா கேட்டுக்கிட்டு அவங்க அரசியல் இதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றும் போராட்டம் போய் பண்ணுறீங்க. இப்போ மெரினா பீச்சில் உட்காரீங்க, மதுரையில் போய் உட்காரீங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் உங்களுடைய செல்ஃபோனுக்குள்ளே நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கிறீங்க, ஓகேங்களா? நீங்கள் போலீஸ் மாட்டில் உங்கள் மேலே எஃப்ஐஆர் இல்லை உங்கள் பேரில், நீங்கள் ரியாட் கேஸுக்கு கிரிமினல் அஃபென்ஸில் மாட்டில் நினச்சிக்கலாம். பட் உங்களோட ரெக்கார்டெல்லாம் அங்கே சேவ் ஆகிட்டு இருக்கு ஃபோனில். மச்சான் அங்கே வாடா, இங்கே போய் ஜாலியாக போராட்டம் பண்ணணும், அங்கே போய் ஜாலியாக போராட்டம் பண்ணணும், நீங்கள் ஒருத்தருக்கு உங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேட் பண்ணிக்கிறீங்க. இது வந்து அங்கே NIAல ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. நாளைக்கு இப்போ இதை வந்து இப்போ நம்ம ஏன்னா இப்போ நீங்கள் நினச்சிப்பீங்க அரசியல்வாதிகளாம் நம்மளை அப்படி ஒன்றும் சும்மா விட்டுற மாட்டாங்க. நாளைக்கு நம்ம மேலே என்ன எஃப்ஐஆர் வந்தாலும் நம்ம வந்து ஜல்லிக்கட்டு தானே போராடுறோம், இனத்துக்கு தானே போராடுறோம், அதனால் நமக்குலாம் UPSல போய் எழுதுறதுக்கு எல்லா தகுதியும் வந்து நீங்கள் நினச்சிக்குவீங்க. ஆக்சுவலாக கிடையாது. அரசியல்வாதிகளுக்கு அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நேரம் பத்தல. அவங்களே ஒரு கொண்டாட்டிக்கு 4 கொண்டாட்டி 5 கொண்டாட்டி பாட்டி அப்படின்னு வச்சுக்கிட்டு அவங்க பிரச்சனையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நேரம். அவங்க எந்த காலத்தையும் இதை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா மத்திய அரசாங்கம் வந்து சென்ட்ரலில் நடக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும் தான் ஒரு காலத்தில் லாங்குவேஜில் வச்சுருந்தா சொல்கிறாங்க. ஆனால் ரீசெண்டாக எந்த லாங்குவேஜில் நடக்கிறது இல்லை. ஆனால் இந்த அரசியல்வாதிகள் யாருமே போய் கேட்கறதில்ல. இங்கே வந்து தமிழ் மீடியத்தில் படி அரசு பள்ளினா இப்படி அரசு பள்ளி மாதிரி வருமான பில்ட்டப் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க பிள்ளைகளை மட்டும் கொண்டு போய் லண்டனில் படிக்க வைப்பாங்க, அமெரிக்கா MITயில் படிக்க வைப்பாங்க, ஹார்வர்டில் படிக்க வைப்பாங்க. நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். நீங்கள் தமிழில் படின்னு சொன்ன அரசியல்வாதிகள், குறிப்பாக கருணாநிதி ஆகட்டும், வைகோ, ராமதாஸோட பேத்தியெல்லாம் வந்து டெல்லியில் போய் எல்லாம் டாக்டர் படிச்சுட்டு வந்துடுறாங்க. கருணாநிதியோட பேர் தயாநிதி மாரெல்லாம் வந்து ஹார்வர்டில் வந்து MBA பட்டம் வாங்கினவர். சிதம்பரம் ஆகட்டும், வைகோட மகன், எல்லாருமே அப்படி தான். ஸோ இவங்கெல்லாம் வந்து எந்த காலத்துலையும் ஐயோ UPSல மாதிரி ஒரு தமிழ் இனத்துக்காக போராடின மாணவர்களை நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி IAS IPS பதவிகளுக்கு தேர்வு எடுக்க மாட்டீங்க. நீங்கள் எந்த காலத்துலையும் போராட மாட்டாங்க. இதை இப்போ வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. நீங்களாக இதை கண்டுபிடிச்சி போராட்டம் பண்ணீங்கன்னா அதுக்கும் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம்பாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாணவர்கள் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, உங்களுடைய எதிர்காலம் இதில் இருக்குது. தயவு செய்து அவன் சொல்கிறாங்க சொன்னால் நம்பிட்டு இருக்காங்க. ஒழுங்காக போய் படிக்கிற வேலையை பாருங்க. இன்றைக்கே இப்போவே விட்டுருங்க. ஏன்னா ஜல்லிக்கட்டு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது ஒன்று, இதில் நிறைய கான்ஃப்ளிக்ட் இருக்குது மாணவர்களுக்கு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்போ தான் ஒரு டெமோக்ரஸியை மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் அதை ஏற்றுக்கிறது நல்லது. ஏன்னா அவங்க வந்து நம்மளோட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான நிறைய வழக்குகளை பார்த்த ஜட்ஜுகள் தான் வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ அதில் நல்லது நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐ மீன் இந்த நீங்கள் சொல்கிற அந்த கலாச்சாரத்தை காப்பாற்றணும், பண்பாட்டை காப்பாற்ற அந்த கலாச்சாரத்தில் பல பேர் பேசுகிறாங்க. நாங்கள் இதே மாதிரி வந்து CBSEக்கு அதாவது இந்த நீட்டெல்லாம் நாங்கள் தடுக்கணும், மத்திய அரசு கல்வியெல்லாம், அதெல்லாம் மிகப்பெரிய கேடு. இந்த நாட்டுக்கு விளைஞ்ச கேடு வந்து பாழா போன தமிழ் மீடியமும் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலும் தான். இவங்க இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம பசங்களால் சென்ட்ரலில் ஒன்றுமே பண்ண முடியல. அது IIT நடத்துகிற கேட்டாக இருக்கட்டும், AIEEE இருக்கட்டும், IIM கேட்டாக இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸில் இருக்குது ஏகப்பட்ட. ஏன்னா டிஃபென்ஸுக்கு பட்ஜெட் அள்ளி வீசுது கவர்மெண்ட். IIT NITக்கெல்லாம் பணத்தை அள்ளி வீசுகிறாங்க. அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அங்கே படித்தவங்கலாம் சர்வசாதாரணமாக மாதம் 3 லட்ச ரூபா வேலையில் 5-6 வேலை வாங்குறான். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் படித்தவங்க யாருமே இப்போ சேர முடியாது. எல்லாம் இந்த தமிழ் மீடியத்தில் படித்தவங்க எல்லாம் CBSEல படித்தா போயிடுவான். ஸோ இந்த மாணவர்களுக்கு உங்களுக்கு ஏற்கனவே தமிழ் மீடியம் மூலமாக நிறைய ஆப்பர்ச்சுட்டாங்க இந்த அரசியல்வாதிங்க. நான் அரசியல் சொல்கிறது எல்லாரையும் தான். ஏன்னா வெளியில் வந்து எல்லாம் பேசிக்கிறாங்க, தமிழில் படிங்க, அரசு பள்ளியில் படிங்க. அதுக்கு வந்து சமூக ஆர்வலர்கள், தமிழ் ஆர்வலர்கள்லாம் சேர்ந்துக்கிறது. அவங்களெல்லாம் வேறு கல்வியாளர்னு இந்த நியூஸில் கொண்டு போட்டுவான். தந்தை டிவி ஆகட்டும், எல்லாரும் வந்து கல்வியாளர்னு ஒரு மடையில் கொண்டு உட்காரப்பான். அவன் பார்த்தா பேராசிரியர் இருப்பான், 60 வயசு ரிட்டையர் ஆளாக இருப்பான். அந்த அளவுக்கு இந்த இப்போ சமீபத்தில் நடக்கிற டெக்னாலஜி என்ன, சமீபத்தில் இருக்க கல்வி முறை என்னன்னு எதுவுமே தெரியாது. இவங்களாம் அரசு வேலையை பார்த்துருப்பாங்க, ஒன்றுமே தெரியாமல் மரமண்ட மாதிரி இருப்பாங்க. அவங்களாம் வந்து அரசு பள்ளி தான் சிறந்து பேசுவாங்க. இப்போ ஏற்கனவே உங்களை தமிழில் படிக்க வச்சு ஆப்பரிச்சிட்டானுங்க, ஏற்கனவே தரங்குறைஞ்ச கல்வியில் படிக்க வச்சு ஆப்பரிச்சிட்டானுங்க. இப்போ அடுத்து உங்களோட வரலாறு நீங்கள் கிரிமினல் அஃபென்ஸில் மாற்றுற மாதிரி ஆப்படிக்க போகிறானுங்க. இதுதான் அந்த மாணவர்களுக்கு நான் தயவு செய்து சொல்லிக்கிறேன். இப்போவே உங்களோட இதெல்லாம் விட்டு ஒழுங்காக போய் படிக்கிற வேலையை பாருங்கள். நீங்கள் ஒன்றும் காலேஜெல்லாம் போய் படிக்கணும் அவசியம்லாம் இல்லை. நீட்டாக ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கிக்கோங்க. இன்றைக்கி இன்டர்நெட் இருக்குது, கூகுளில் இல்லாதது எல்லாமே கூகுளில் இருக்குது. நீங்கள் ஹார்வர்டு MIT போன்ற பல்கலைக்கழகங்கள் நடக்கக்கூடிய அந்த லெக்சரெல்லாம் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம், படிக்கலாம், உங்களோட நாலேஜ் வளர்த்துக்கலாம். நம்ம ஊர் காலேஜெல்லாம் சுத்த வேஸ்ட்டு. இதில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. கவர்மெண்ட் வேலைக்கு வேணால் போகலாம். அந்த நிறைய மார்க் வாங்கி கவர்மெண்ட் வேலைக்கு போனோம்னா படுத்து தூங்கிட்டு ஒரு வேலை செய்யாமல் ஏதோ OP அடிச்சு சம்பளம் வாங்கலாம், ஓகேங்களா? அதுவும் இப்போ அதனால் உங்களுக்கு தயவு செய்து போய் படிங்க. இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க இதாகாதீங்க. முதல்ல எதாக இருந்தாலும் அதில் பின்னாடி இருக்க பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கோங்க. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற பெரிய அட்வைஸு. ஏன்னா இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த ஜல்லிக்கட்டை தடை உங்கள் அரசியல் நீங்கள் நினச்சிக்கிறீங்க அரசியல்வாதிகளுக்குலாம் தெரியாமல் இது நடந்திருக்கும் அப்படின்னு. அதாவது கேட்டால் யாரோ பீட்டான ஒரு அமைப்பு வந்து தடை பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் யார் பெர்மிஷன் கொடுக்குற? யார்? சுப்ரீம் கோர்ட் பெர்மிஷன் கொடுக்குது. நீங்கள் அதாவது வந்து பொருளை இதை விட்டு நீங்கள் வாழ பிடிக்கிற மாதிரி இருக்குது. பீட்டாவை வந்து தடை பண்ணணும்னு சொல்கிறது உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட நீங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்டே சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்டே நீங்கள் சொல்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் கேஸ் போட்டு தான் போய் வாதணும். மறுபடியும் சும்மா சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் இப்போ இது ஜல்லிக்கட்டை தடையாக தடை பண்ணு திட்டக்கூடாது. நீங்கள் அதுக்கு நீங்கள் கேஸ் போடுங்க, இது வரும், ஹியரிங் வரும், அங்கே போய் சொல்லுங்கள், ஓகேங்களா? நீங்கள் கவர்மெண்ட் நீங்கள் யார் ஓட்டு போட்டிங்க? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ஓட்டு போட்டிங்க, இல்லை பீட்டாக்கு ஓட்டு போட்டிங்க? கட்சிக்காரங்களுக்கு தானே ஓட்டு போட்டுருங்க. இதே திமுக அதிமுக மாற்றி ஓட்டு போட்டிங்களே, அவங்க வீட்டு முன்னாடி போய் நில்லுங்க. சும்மா ரோட்டில் உட்காந்துட்டு அந்த மெரினா பீச்சில் உட்காந்துட்டு சண்டை எழுக்கிறது, யாரும் மதுரை பக்கம்லாம் போய் இது பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரெயினை மறைச்சிக்கிட்டு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்ட்டு. தயவு செய்து தவறு பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களால் மாற்ற முடிய ஒரே விஷயம் ஓட்டு போடுறது தான். எத்தனையோ புது கட்சிங்க நின்னாங்க, எதுக்கு மறுபடியும் ADMK DMK போய் ஓட்டு போட்டிங்க? யாரும் எவனாவது ஒருத்தன் ஓட்டு போட்டு இது பண்ணிவிட்டு அவன்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே? சும்மா அதாவது திருப்பி இந்த பனிக்குட்டி மாதிரி திருப்பி சாக்கடையில் வந்துட்டு அது ஒன்றே ஒருத்தன் சொல்கிறான், இல்லை யாரும் இதுக்கு மேலே ஓட்டு கேட்டு வராதிங்க, வந்தால் நாங்கள் வந்து நோட்டாவுக்கு தான் போடணும். ஏன்னா நாயே 30-50 கட்சிகளுக்கு மேலே நிற்கிறானுங்க. நீங்கள் மறுபடியும் அந்த 2 கட்சிகளுக்கு போய் ஓட்டை போட்டுவிட்டு நான் நோட்டாவுக்கு போடுவேன் அதெல்லாம் கொழுப்பா இல்லையா?
இதெல்லாம் வந்து முட்டாள்தனம். நான் சொல்கிறது தெரிஞ்சுக்கங்க. உங்களோட வேலை படிக்கிறது, படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகிறது, முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சேஃபு. தனியார் வேலையில் நிரந்தரம் கிடையாது. இப்போ தனியார் அது வரணும். இப்போ தனியார் வந்து நீங்கள் ப்ரைவேட் ஐடி கம்பெனி அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலாம் ஆனால் அவங்களும் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க கவர்மெண்ட் கொடுத்து. இந்த மாதிரி சார் இப்படி ஒரு மாணவன் வந்திருக்கான், ரெக்கார்ட் பண்ணுங்கன்னா அவங்க ஏதோ ஜல்லிக்கட்டுன்னு ஒரு இதில் மெசேஜ் அனுப்பிட்டுருக்காங்க வாட்ஸ்அப்பில். இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்கான். அதில் நீங்கள் ஒரு வேளை இந்த அதுக்கு பேர் என்ன, தமிழ்நாட்டை தனி நாடாக நாங்கள் ஆக்குவோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது பேசியிருந்தீங்கன்னா ஓகேங்களா, இட்ஸ் a பிக் அஃபென்ஸ். உங்கள் மேலே வந்து தேச துரோக வழக்கு போட்டு உங்களை எங்கே வைக்கிறானே தெரியாமல் வச்சுருவாங்க. திகார் ஜெயிலே போய் அல்லது வேறு எங்கேயோ வேலூரில் கூட வைக்க மாட்டான். ரைட்டுங்களா? நீங்கள் பேரண்ட்ஸ் கூட நீங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது. இப்போ சமீபத்தில் இந்த டெரரிஸ்ட்னு சொல்லி சிலரை வந்து பிரச்சனை வைப்பாங்க. ஓகேங்களா? அந்த கேஸில் உங்களை சேர்த்துருவாங்க. நீங்கள் வந்து யதார்த்தமாக இருக்காதீங்க. இதெல்லாம் வந்து நாளைக்கு நீங்கள் எந்த கம்பெனிக்காரோ கவர்மெண்ட் வேலைக்கு போனால் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்காது. இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவன் பார்த்துட்டானா, இதெல்லாம் என்ன ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான். இது வந்து அவன் ரொம்ப நாள் வச்சிருப்பான். அதனால் அவன் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ண மாட்டான். இது பர்சனல் இன்டர்வியூவில் போயிடும், ஜிடியில் போயிடும். ப்ரைவேட் வேலைக்கு போனீங்கனாலும் இப்போ அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வேலை நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை இல்லாமல் ப்ரைவேட் வேலை இல்லாமல் கடைசியில் நாக்கு தள்ளி போய் மறுபடியும் இந்த அரசியல்காரங்களுக்கு ஜாலரா போட்டுக்கிட்டு அவங்க கொடுக்குற சரக்கு பட்டத்தையும் பிரியாணி வாங்கி தின்னுட்டு நீங்கள் மறுபடியும் எங்களுக்கு தான் ஓட்டு போட்டுருக்கணும். மாணவர்களே புரிஞ்சுக்கோங்க. உடனே போய் படிங்க, லேப்டாப் வச்சுக்கோங்க, இன்டர்நெட் யூஸ் பண்ணுங்கள், சிபிஎஸ்சி கல்வியை படிங்க. நான் மறுபடியும் சொல்லுவேன், தமிழ்நாட்டு கல்வி வேஸ்ட்டு. தமிழ்நாட்டு கல்வி வந்து பிளான் பண்ணி உருவாக்குனது இந்த மக்களை முட்டாளாக்கணும், இவங்களுக்கு வந்து யோசிக்கவே விடாமல் ஒரு மந்த மாதிரி ஒரு மனப்பாட கல்வியை போடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி சில திராவிட கட்சி தலைவர்களாலும் சில அரசு பள்ளி ஆசிரியர்களாலும் செய்யப்பட்ட ஒரு சதி உங்களுக்கு. நான் கேட்குறேன், அந்த தலைவர்களும் அந்த அரசு பள்ளி ஆசிரியர்களும் அவங்க பிள்ளைங்களை எங்கே போய் படிக்க வைக்கிறாங்க? எல்லாம் சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கிறாங்க. கேட்டால் வந்து இல்லை இது என் பொண்டாட்டி தான் என் மகனை சிபிஎஸ்சி அனுப்பலாம், நான் அனுப்பலை. எனக்கு நிறைய மீடியாக்களை கேள்வி வருது. ஒரு தடவை வைக்கோ பார்த்து கேட்குறாங்க, உங்கள் பிள்ளைங்களை மட்டும் கொண்டு போய் லண்டனில் படிக்க வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்டோன்னே ஒன்று லண்டனில் ஏதோ சிபிஎஸ்சியில் படிக்க வச்சிங்களேன்னு ஒரு மீடியாக்காரன் கேட்குறான். அது அவர் சொல்கிறார், இதாண்டாவதான் பேசாத உன்னை நான் வேறு மாதிரி அப்படிங்கிற இருந்தாலும் இவங்க தான் நம்மளோட தலைவர்கள்னு சொல்லி தீக்கிறாங்க. ரைட்டுங்களா? அது மாதிரி நிறைய இருக்குது. கருணாநிதியை சொல்லலாம், எல்லாரும் அப்படி தான். ராமதாசன் அப்படியே தான். ஓகேங்களா? தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை இழக்காதீங்க. இதன் மூலமாக ரொம்ப கஷ்டம். ஃபியூச்சரை வந்து மறுபடியும் டெமோக்ரஸி கண்ட்ரியாக கொண்டு போகிறது. உடனே போய் படிங்க. இந்த போராட்டங்களில் ஈடுபடாதீங்க. கவர்மெண்ட்டும் கோர்ட்டு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. அது இப்போ வேணால் தவறாக இருக்கலாம், பட் வருங்காலத்தில் அது உங்களுக்கு ரொம்ப நன்மை அமையும். ஏன்னா அந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூ வந்து நிறைய ஜாதி ப்ராப்ளத்தை உருவாக்கும் அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா தமிழ்நாடு மட்டும் ஒரு தனி தீவு மாதிரி நிற்கிது. கலாச்சாரத்திலே ஆகட்டும், வேறு ஒரு யூனிட்டி இல்லாமல் இருக்குது. ஒரு இந்தியாவோட இறையாண்மை, இந்தியாவை வந்து பாதுகாக்கணும்னா ஒரு பக்கம் காஷ்மீர் அந்த பிரச்சனை எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும். பாகிஸ்தான் இருக்க வரைக்கும் இப்போ காஷ்மீர் பிரச்சனை இருக்கும். பாகிஸ்தான் சைனா வந்துட்டு அருணாச்சல பிரதேசோட பிரச்சனை கம்மி. சவுத்தில் வந்து ஒரு 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 யூனிட்டியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு உளவுத்துறை அமைப்புகள் ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் முக்கிய இடைஞ்சலாக இருக்குது தமிழ்நாடு மட்டும்தான். ஏன்னா கல்வி வந்து காமன் கிடையாது. இவங்களாம் ஒரு கல்வி படிச்சுக்கிறாங்க, மட்டமான கல்வியை. அதுக்கப்புறம் எனக்கு போய் வேலை விடுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அமர்த்திட்டு இருக்காங்க. இப்படி நாங்கள் அதை தமிழ் பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம். ஜல்லிக்கட்டு எனக்கு என்ன கேட்டால் கூட ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தான். ஓகேங்களா? ஏன்னா அது வந்து அதோட பாலிடிக்ஸ் வேறு. ஓகேங்களா? அந்த இது வந்து நிரந்தரம் கிடையாது. இப்போ நாளைக்கே சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் இதை புது ஜட்ஜ் வருவாங்க, மறுபடியும் புது ஜட்ஜ் அப்பாயின் ஆவாங்க, மறுபடியும் நீங்கள் எஃபெக்டிவாக போய் அங்கே வாதாட முடியும், மறுபடியும் இதுக்கு தடையை அவங்க ரெடி பண்ணிக்குவாங்க. இது வந்து நிரந்தரம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அவங்க அதனால தான் தமிழ்நாட்டை வந்து ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க இந்த தமிழ்நாட்டை வந்து இங்கே இறையாண்மைக்குள்ளே கொண்டு வரணும். சேனா சேர்ந்த உங்களுக்கு தமிழீழம் ஒழிச்சதுக்கும் காரணம் தான். அதில் 1000 பாலிடிக்ஸ், அதை பற்றி நம்ம பேச வேணாம். அதுக்கு தான் சொல்கிறேன். அதனால் யூ ஆர் த பார்ட் ஆஃப் இந்தியா. நம்ம இந்தியன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் தமிழன். சும்மா வந்து அவன் சொல்கிறான்னு போராட்டம் பண்ணி தெரியாது. உங்கள் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. இந்தியனாக இருங்க. எதுக்கு சொல்கிறேன், நீங்கள் நாளைக்கு தமிழ்நாட்டை தமிழ்நாடு ஆக்கிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான். ஒருத்தர் அடிச்சு செத்து போயிருவீங்க. இங்கிட்ட மதுரைக்காரங்கிட்ட நான் தென் தமிழ்நாடு அழகிரி தலைவர் ஆரம்பிச்சிருவார், இல்லாட்டி அங்கிட்ட நல்ல அரசியல் வந்துடுவான். இங்கிட்ட அந்த வப்பாட்டி வச்சுக்கிட்டு இங்கிட்ட ஒருத்தவங்க நீங்கள் அடிச்சு சாவீங்க. வேறு பார்ட் ஆஃப் இந்தியா. அதுதான் உங்களுக்கு சேஃபு. லாங் டேர்மில் சொல்கிறேன். இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையை போய் கொடுங்க. ஒழுங்காக போய் படிங்க. உங்களோட வாழ்க்கையை பாருங்கள். படிக்கிறதுக்கு நீங்கள் காலேஜ் கூட போக வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் எனக்கு வந்து பணம் இல்லை, நான் போய் காலேஜில் எப்படி படிக்கிறேன், அதெல்லாம் ஒன்று வேணாம். நீட்டாக ஒரு லேப்டாப் மட்டும் வாங்க. கவர்மெண்ட் லேப்டாப் கொடுத்துருக்கு, ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன், அதுக்கு எஜுகேஷனுக்காக பிஎஸ்எல் ஃப்ரீ கனெக்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு வீட்டை சர்டிஃபிகேட் வாங்கி கொண்டு போய் கொடுத்து ஃப்ரீ கனெக்ஷன் வாங்கினா மாதம் 200 கட்டினா போதும். அதில் அந்த 4G என்னமோ இருக்குது. ஓகேங்களா? ரிலையன்ஸ் எது வேணாலும் இருக்குது. நீங்கள் அதை வாங்கி ஒழுங்காக படிங்க. படித்து உங்களுடைய வாழ்க்கையை ஏற்ற பாருங்கள். நாடு ஆட்டோமேட்டிக்காக வளரும். நீங்கள் மறுபடியும் வேலை இல்லாமல் போனீங்கன்னா அது மறுபடியும் இதே அரசியல்வாதிகளுக்கு அது தொக்கா போயிடும். ஏன்னா நீங்கள் மறுபடியும் அவங்க காலில் தான் நிற்கிறீங்க. அவங்க எதுவும் நல்லது பண்ண போகிறதில்ல. அவனுக்கும் 5-6 கொண்டாட்டி இருக்குது, அவனுக்கும் 4 ஒப்பாட்டி இருக்குது. எப்போ பார்த்தாலும் வந்து நான் இப்போ இதாக பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் சுயநலவாதிகள், சுயநலம் முடிச்ச அரக்கர்கள். அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ ஜல்லிக்கட்டு பிரச்சனை பாருங்கள், காவேரி பிரச்சனை பாருங்கள். ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மீத்தேன் எரிவாயுக்கு பெர்மிஷன் கொடுத்தது டிஎம்கே கவர்மெண்ட்டில். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு பிரச்சனையை மாட்ட கொண்டு போய் இதில் சேர்த்து டிஎம்கே கவர்மெண்டோட ஆட்சியில் தான் இவங்க கூட்டணியில் இருந்தாங்க. அப்போ காங்கிரஸோட அப்புறம் காங்கிரஸில் அந்த ஜல்லிக்கட்டை மாட்ட கொண்டு போய் அந்த டொமஸ்டிக் கவர்மெண்ட்டில் சேர்த்த குரூப் இன்னும் இருக்காங்களா நீங்களா? அவங்க ஒன்றும் எல்லாமே மறைச்சு அப்படி வெளியில் வந்து உனக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிறாங்க. அங்கே டெல்லிக்கு போனால் அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்குவாங்க. அவங்கள நம்பாதீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். உங்களோட லைஃப் இதில் இருக்குது, உங்கள் குடும்பத்தோட லைஃப் இருக்குது. அதோட முக்கியம் இந்த நாட்டோட இறையாண்மை இருக்குது. அதை உடனே செய்யுங்க. போலீஸ் கேஸில் மட்டும் நீங்கள் கிரிமினல் அஃபென்ஸில் மாட்டினீங்கன்னா எந்த கொம்பனாலையும் உங்களை வெளியெடுக்க முடியாது. ஆல் த பெஸ்ட் உங்களோட எதிர்காலத்துக்கு. நான் யாருன்றது முக்கியம் இல்லை, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு இந்த மாணவர்கள் இந்த டிவி எல்லாம் பார்க்கும்போது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்குங்க. ஆல் த பெஸ்ட். ரொம்ப நன்றி இந்த என்னோடய உரையை கேட்டதுக்கு.